ஹலோ மக்களே, வெல்கம் டு கட்டுறது சமையல். நல்லா சமைப்போம், நல்லா சாப்பிடுவோம். ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம கட்டுறது சமையல் என்ன பார்க்க போனால் கருணக்கிழங்கு ஃப்ரை. ரொம்ப சூப்பரான ஒரு காய்ங்க இது. இது வந்து என்னென்னா அரிப்பு கொஞ்சம் இருக்கும். அந்த அரிப்பு வராமல் இருக்கிறதுக்கு நம்ம ஒரு வேலை பண்ணணும். அது வந்து பண்ணால் அது நமக்கு அரிப்பு வராது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அழகாக நம்ம விருப்பம் தான் எப்படின்னா கட் பண்ணி வச்சுக்கலாம். தண்ணியில் 3-4 தடவை அலசி நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இது வந்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுப்போம். நல்லா சின்ன சின்ன ஸ்லைஸஸாக கட் பண்ணி வச்சுருக்குறோம். நீங்களும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி உங்கள் விருப்பம் தான் என்ன சைஸும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. 3-4 தடவை நல்லா கழுவுங்க. நல்லா ஒரு 3-4 தடவை நல்லா கழுவுங்க. இல்லை மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவி வச்சுக்கோங்க. ஒன்றும் தப்பு கிடையாது. நாங்கள் அப்படி தான் கழுவி வச்சுருக்குறோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த அரிப்புன்னு சொன்னோம் இல்லையா, அது இந்த காய் வந்து அந்தமாதிரி அலர்ஜி பேஷண்ட் அந்தமாரிலாம் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப அரிப்பாக இருக்கணும். இதுக்கு என்ன சொல்லணும்னா, இந்த புளி ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி, நெல்லிக்காய்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி, அதை நல்லா என்ன பண்ணணும், கரைச்சி தண்ணியில் கரைச்சி இதில் வந்து இது மேலே ஊற்றிக்குங்க. புளி தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்குங்க. புளி தண்ணி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா அந்த அரிப்பெல்லாம் வந்து அந்த தன்மை வந்து போயிடும். அரிப்பு தன்மை இந்த கருணக்கிழங்குலேருந்து போயிடும். அதுக்கப்புறம் நம்ம எப்படி செய்யணுன்றது நம்ம வீடியோவில் பார்க்கலாம். பாருங்கள், நல்லா அந்த தண்ணியில் வந்து கழுவி வச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷமோ இல்லை 1 நிமிஷம் அப்படியே ஊற வச்சுருங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்கிறது வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 10 நிமிஷம் புளித்தண்ணி ஊற வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து இதுக்குண்டான மசாலாவை ரெடி பண்ணிவிடுவோம். பாருங்கள், மசாலா வந்து பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாத்தூள் நம்ம போட்டுக்கிறோம். வீட்டில் இருக்கிற மசாலா தான் நம்ம போடுறோம். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவு, சோள மாவு எதுவுமே போடலை. வெறும் கரம் மசாலா போடுறோம், மஞ்சத்தூள் போடுறோம், குழம்பு மிளகாத்தூள் போடுறோம். போட்டுட்டு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கணும். தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் உப்பு போட்டுப்போம். நல்லா நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்ற லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து எண்ணெய் ஊற்ற வேண்டாம், தண்ணி மட்டும் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு மாதிரி கிரேவி மாரி அப்படி பண்ணிட்டோம்னா இந்த மசாலாலாம் நல்லா வந்து அந்த கிழங்குல ஒட்டும். கருணைக்கிழங்கு ஃப்ரைக்கு நம்ம வந்து மசாலா ரெடி பண்ணிட்டோம். நல்லா பண்ணியாச்சு. நம்ம வந்து அடுப்பில் வந்து நம்ம தவா வச்சுட்டோம். ஸோ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிப்போம். அதில் எண்ணெய் ஊற்றி நம்ம பொரிக்க போகிறோம். சொன்ன மாரி இந்த புளித்தண்ணிலேருந்து நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுருங்க. அந்த கண்டிப்பாக புளித்தண்ணி போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த அரிப்புத்தன்மை இதில் எடுக்கணும். இல்லைனா உங்களுக்கு அரிப்புத்தன்மை இருக்கும். குறிப்பாக அலர்ஜி பேஷண்ட் வந்து அவங்களுக்காக தான் நம்ம ஸ்பெஷலாக இது வந்து புளித்தண்ணிலேருந்து போட்டு எடுக்கணும். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணால் டிப் பண்ணிடுறோம். டிப் பண்ணி பாருங்கள் அப்படியே தவாவில் வச்சுடுறோம். இதை வந்து நீங்கள் வந்து எண்ணெயில் வந்து பொரிச்சு கூட எடுக்கலாம். ஸோ எண்ணெய் நமக்கு மிச்சமாகுன்ற காரணத்துக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், இப்படி டிப் பண்ணி நம்ம போடுறோம். நல்லா ஃப்ரை ஆகும். கொஞ்ச நேரம் பார்த்து நம்ம திருப்பி கூட போடலாம். திருப்பி போடணும். இதை வந்து மூடி போட வேண்டாம். மூடி போட்டிங்கன்னா அந்த ஆவியில் தண்ணி போட்டு இதில் விழும். அப்போ நல்லா ஃப்ரை ஆகாது. இப்போ இதில் போட்டோம்னா கொஞ்சம் முறுமுறுப்பாகவும் இருக்கும். அதே நேரத்தில் ரொம்ப சிப்ஸ் மாரி இருக்காது. ரெண்டுமே கலந்துருக்கும். அந்த கடிக்கும்போது முறுமுறுப்பும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்கும். இது வந்து நம்ம எல்லா சைட் டிஷ்க்கும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். குறிப்பாக தயிர் சாதம், சாம்பார் சாதம், கீரை சாதம், அந்த வெஜிடபிள் அந்த வெஜ்ஜு குழம்பு எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து இந்த கிழங்குல வந்து கத்திரிக்காய் கிழங்கு போட்டு காரக்குழம்பு வைப்பாங்க, நல்லாயிருக்கும். சில பேர் காராமணி போட்டு கருணக்கிழங்கு கத்திரிக்காய் போட்டு வைப்பாங்க. சில பேர் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் கருணக்கிழங்கு போட்டு வைப்பாங்க. அதெல்லாம் தொடர்ந்து நம்ம வீடியோவில் வரப்போகுது. இது வந்து சும்மா எமர்ஜென்சி ஒரு ஃப்ரை, ஒரு 5 நிமிஷத்தில் டக்குன்னு வந்து சைட் டிஷ் இல்லை, கொஞ்சம் மறுபருப்பாகவும் வேணும், கொஞ்சம் காரசாரமாக வேணும்னும் போது நம்ம இந்த கருணக்கிழங்கு ஃப்ரை வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ இப்படி தான் நம்ம ஒன்றுனா போடுறோம். கொஞ்ச நேரம் பொறுத்து இதை வந்து திருப்பணும். திருப்பி இது பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம். பாருங்கள், நம்ம வந்து திருப்பி போட்டுட்டோம். உங்களுக்கு இதிலே தெரியும் முறுமுறுப்பாக இருக்குது பாருங்கள். பாருங்கள், நல்லா முறுமுறுப்பாக இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இப்படி ஒன்று நம்ம திருப்பி போட்டுக்கிறோம்.
நல்லா அழகாக வெந்திருக்கு. இது ஒரு 2 நிமிஷம் ஒரு நிமிஷத்தில் திருப்பி போட்டுட்டு நம்ம எடுத்து பரிமாற வேண்டியதுதான். நல்லா அருமையாக இருக்குது. இப்போ இந்த ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா முறுமுறுப்பாக தெரியும். இதை பாருங்கள், இந்த இது நல்லா முறுமுறுப்பாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது. கொஞ்சம் வேகணும். இது நல்லா திருப்பி போட்டிருக்கோம். வெந்த பிறகு நம்ம வந்து பரிமாற வேண்டியது தான் மக்களே. திருப்பி போட்டாச்சு. கொஞ்சம் வேகட்டும், வெயிட் பண்ணுவோம். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு மக்களே. இப்போ அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் பரிமாறிக்க வேண்டியதுதான். சூப்பரான முறுமுறுப்பான கருணைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு சமைச்சு பாருங்கள். இருக்கிற பொருளை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். இது வந்து பேச்சுலரு எல்லாருமே ஈஸியாக பிகினர்ஸ் கற்றுக்கலாம். சிம்பிள் தான். சூப்பராக முறுமுறுன்னு அழகாக வந்திருக்கு. நீங்கள் தொடர்ந்து நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்முடைய கட்டுறது சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய். ஹலோ மக்களே, வெல்கம் டு கட்டுறது சமையல். நல்லா சமைப்போம், நல்லா சாப்பிடுவோம்.